பெண்களை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்படி பேசுறோமே, இப்படி செய்யறோமே, இப்படி நடக்கிறோமே, எத்தனை பேரை பாதிக்கும் நேரம். அதே வேளை இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், அது எத்தனை பேரை பாதிக்கிறது? 1:5 உங்களை பாதிக்கிறது. அடுத்த வார்த்தை கப்பற்காரர்களை பாதிக்கிறது, மறையினர். அடுத்து டிராவல் பண்றவங்க, உங்களோட பயணிக்கவர்களை பாதிக்கிறது. விலகுனீங்க, கப்பல் ஓட்டுகளை பாதிக்கிறது, உங்களோட பயணிக்கலை பாதிக்கிறது, முழு குடும்பத்தையும் பாதிக்கிறது. 17ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை, அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். புரியுங்க? கப்பற்காரர், பிரயாணிகள் அத்தனை பேருக்கும் வேதனை கொடுக்கிற மனிதராய் மாறாதே. உன் வேதனை உன்னை மட்டும் பாதிக்காது, சக மனிதரை பாதிக்கும். அந்த கப்பற்காரர் பயந்தார்கள், இந்த மறையினர், சக மனிதர்கள். நீங்க உங்கள் தவறுகள் உங்கள் குடும்பத்தையே கதிக்கலங்க பண்ணும். உங்கள் தவறு ஒரு முழு குடும்பத்தையே பாதிக்கும். எனவே பி கேர்ஃபுல். பின்னும் வார்த்தை சொல்கிறது, சமுத்திரம் அதிகமாய் கொந்தளிக்கிறது. சமுத்திரம் அதிகமாய் கொந்தளிக்கிறது. 12ஆம் வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். இந்த பெரிய கொந்தளிப்பு என்னால் வந்தது என்று அறிவேன். ஆரம்பம் சொன்னேன், சின்ன சீக்ரெட் பட் நாட் பிரைவேட். ஒரு நாள் எக்ஸ்போஸ் பண்ணப்படும். அது எதுவும் சொல்கிறது. 13ஆம் வசனம், அந்த மனிதர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். கவனிங்கள், என்னுடைய தவறு எத்தனை பேருக்கு வேதனை, எத்தனை பேருக்கு சோர்வு, எத்தனை பேருக்கு பாரம், எத்தனை பேருக்கு மன உளைச்சல், எத்தனை பேருக்கு மன அழுத்தங்கள். அவர்கள் கரை, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலித்தார்கள், வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு வேகமாய் மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த வார்த்தை, அவர்களால் கூடாமற் போயிற்று. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, you know all kinds of tactics. நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியலாம். You may be champion in many areas. கவனிங்கள், பெரிய பெரிய சாதனைகளா இருக்கலாம், உங்க கையில நிறைய அரசியல்வாதிகளா இருக்கலாம். ஒரு நாள் வரும், அதே சொல்கிறது, கவனிங்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. நிகழ்காலம். ஆனாலும்